தமிழ்நாடு இந்தியாவின் மின் விளையாட்டுகளுக்கான புதிய பரிமாணத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. சென்னையில் நடைபெறவிருக்கும் சென்னை இ-ஸ்போர்ட்ஸ் குளோபல் சாம்பியன்ஷிப் என்பது உலகளாவிய மின் விளையாட்டு உலகில் தமிழகத்தின் முக்கிய நிலையை மேலும் பலப்படுத்தும் ஒரு முன்னேற்றமாகும். இதன் மூலம் தமிழ்நாடு சர்வதேச அளவில் மின் விளையாட்டு போட்டி நடத்தும் இந்திய மாநிலமாக மாறியுள்ளதுடன் உலகளாவிய மின் விளையாட்டு சந்தையில் அதன் பரப்பை விரிவுபடுத்தி அதன் விளையாட்டு திறமைகளை உலகிற்கு வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும். இந்த முயற்சி தமிழ்நாடு அரசு மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் வழிகாட்டுதலின் கீழ் நடக்கின்றது. 2025 முதல் 2026 பட்ஜெட்டில் ரூபாய் 562 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள இந்த போட்டி சென்னையை உலகளாவிய மின் விளையாட்டு மையமாக மாற்றுவதற்கான முக்கியமான கட்டமாக இருக்கின்றது. உலகளாவிய மின் விளையாட்டு வர்த்தகம் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. 2020இல் மின் விளையாட்டுகள் $1.08 மில்லியன் வருமானம் உருவாக்கியது. 2025க்கு இந்த அளவு $1.62 மில்லியன் அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மின் விளையாட்டுகளில் பலவிதமான பிரபலமான விளையாட்டுகள் உள்ளன. அவற்றில் சில பப்ஜி, கவுண்டர் ஸ்ட்ரைக், லீக்ஸ் ஆஃப் லெஜெண்ட்ஸ், ஃபீஃபா, வேலோரண்ட், டோட்டா 2, கால் ஆஃப் டியூட்டி, ஓவர்வாட்ச், ராக்கெட் லீக், அபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் இந்த இ-ஸ்போர்ட்ஸ் உலகளாவிய மின் விளையாட்டு சமூகம் மற்றும் இந்திய இ-ஸ்போர்ட்ஸ் துறைக்கு முக்கியமான இடத்தை அமைத்து தரும் என்று நம்பப்படுகிறது. மின் விளையாட்டுகள் ஒலிம்பிக் நிகழ்வுகளில் கருத்து பரிமாற்றங்களை உருவாக்குகின்றன. 2021இல் ஒலிம்பிக் குழுமம் ஒலிம்பிக் வர்ச்சுவல் தொடர் என்ற புதிய மின் விளையாட்டு தொடரை அறிமுகப்படுத்தியது. 2024ஆம் ஆண்டுக்கு பிறகு IOC மின் விளையாட்டுகளை ஒலிம்பிக் போட்டிகளில் சேர்ப்பதற்காக யோசனைகளை விரிவுபடுத்தியுள்ளது. 2027ஆம் ஆண்டில் சவுதி அரேபியாவில் ஒலிம்பிக் மின் விளையாட்டு போட்டி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சில விளையாட்டுகள், குறிப்பாக கவுண்டர் ஸ்ட்ரைக் மற்றும் டோட்டா 2 வன்முறை உள்ளடக்கம் கொண்டவையாக இருப்பதால் இவை ஒலிம்பிக் போட்டிகளில் சேர்க்கப்படக்கூடாது என சில விமர்சகர்கள் கூறுகின்றனர். எனினும் மின் விளையாட்டுகளின் சர்வதேச வர்த்தக மதிப்பு மற்றும் அதன் சமுதாயத்திற்கான தாக்கம் கணக்கில் எடுத்து பார்க்கும்போது இது ஒரு புதிய வாய்ப்பாக உள்ளது.